இதுக்கு ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பன்னீர் துருவிட்டு வச்சுருக்கேன். பன்னீருக்கு பதிலாக சீஸ் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு டேட் சிரப். இது ஆர்கானிக் தான், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதது. முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் டேட் சிரப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு தோசை பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் இதை எப்பவும் போல் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பேன்கேக் ரொம்ப குவிக்காகவே ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்ச பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அவிச்சது கிடையாது, ஃப்ரெஷ்ஷானது தான். இதோட ஒரு பனானா சேர்த்துக்கிறேன். என்ன பனானா வேணும்னாலும் நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/4 டம்ளருக்கும் கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ராகி மாவுக்கு பதிலாக கம்பு மாவு, சத்து மாவு, கோதுமை மாவு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நல்லா பொடியாக கட் பண்ண கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு நெய்யோ பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி தோசையாக ரொம்ப கனமாக இல்லாமல் ஊற்றி எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ராகி 2 டேபிள் ஸ்பூன், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஓட்ஸ் இல்லைனா ராகியை 3 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை, இதோட பாதி வாழைப்பழம் மசிச்சது சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்க்குறனால சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. அப்புறம் கொடுக்கும்போது பேன்கேக்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் நட்ஸ் பவுடர். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடர் இல்லைன்னா நட்ஸை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பேன்கேக்ஸ் மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். 2 சைடும் மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் வேகும். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக ஒரு டேஸ்டியான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு அவிச்ச கொண்டக்கடலை 10லேருந்து 20 எடுத்துக்கோங்க. இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஒருவேளை குழந்தைக்கு முட்டை வாசம் பிடிக்காது, இல்லை நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக பனானா சேர்த்துக்கலாம். இதோட 2 ஊற வச்ச டேட்ஸ் சேர்த்துக்கிறேன், கொட்டை எடுத்துட்டு. இதுக்கு பதிலாக அத்திப்பழம் கூட ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒருவேளை பனானா சேர்த்துக்கிறீங்கன்னா டேட்ஸ் தேவையில்லை. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு நெய்யோ பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பேன்கேக்காக கனமாக இல்லாமல் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு 3 பேன்கேக் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.